விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. பொதுவா சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, தண்ணியில் தூக்கி போட்டாலும் ஒன்றும் ஆகாது, நெருப்புல தூக்கி போட்டாலும் ஒன்றும் ஆகாது, இல்லை இது மேலே ஒரு யானையே நடந்தாலும் ஒன்றும் ஆகாது. இதெல்லாமே ரொம்ப சாதாரணன்ற மாதிரி நேற்று என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு தண்ணி தொட்டியில் இதை வந்து ஊற வைக்கிற மாதிரி 30 நிமிஷம் ஊற வச்செல்லாம் காட்டினாங்க. ஒன்றுமே ஆகலை. தண்ணி வந்து இது உள்ளே போகவே முடியல. அதே போலவே ஆக்சுவலாக வந்து ஒரு நெருப்பு கனகடன்னு எழுப்புற அந்த செங்கடல் இருக்குல்ல, அதை இதை காட்டினாங்க. 900 degrees centigrade. 900 degrees centigrade. அப்பவும் இது வெடிக்கலை, சூடாகலை, எதுவுமே ஆகலை. ஸோ இந்த நெருப்பு இதை ஒன்றும் பண்ண முடியல, தண்ணி இதை ஒன்றும் பண்ண முடியல. சரி, யானை இருந்தாங்கன்னா யானை கிடையாது, யானையோட இன்னும் வெயிட்டான 22 டன் கொண்ட ஒரு வெயிட் எடுத்து இதெல்லாம் வச்சு காட்டினாங்க. அப்படியும் இல்லை, ரொம்ப தூரத்துலேருந்து 100 அடி இருக்கும்னு நினைக்கிறேன், 100 அடியிலேருந்து இதை ட்ராப் பண்ணி காட்டினாங்க. 12 மீட்டர் அதை எடுத்து கீழே போட்டு காட்டினாங்க. 12 மீட்டர்லேருந்து உயரத்துலேருந்து எடுத்து போட்டு காட்டினாங்க. அப்போவும் இது ஒன்றாகலை, எல்லாமே இன்டாக்டாக இருக்குது. எல்லாமே எந்த விதமான ஆக்சுவலாக வந்து ஹீட்டும் கிரியேட் ஆகலை, இது டிஃபார்மேஷனும் ஆகலை, வெடிக்கலை, அப்படியே இருக்குது. ஸோ பேட்டரினா நமக்கு முதல்ல இது பாதுகாப்பானதா, தண்ணி பட்டால் என்ன ஆகும், தண்ணியில் போனால் என்ன ஆகும், இது மாதிரி பல விதமான விஷயங்கள் வருது இல்லை. ஈவன் ஷார்ட் சர்க்யூட் ஆனால் என்ன ஆகும், எல்லா கேள்விகளுக்குமே பலவரன்னு பதில் சொல்லாமல் இந்த நீயே நேரில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டினாங்க. அதான் இந்த பேட்டரி. இந்த பேட்டரியை பற்றி சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்கேன். சார், இதை பற்றி நீங்கள் இன்னும் கூடுதலாக தகவல் கொடுங்க. ஸோ அந்த பேட்டரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் பேட்டரி டெக்னாலஜி, செல் டு பேக் டெக்னாலஜின்னு சொல்கிறது. இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் பேட்டரி டெக்னாலஜியை பண்ணுறதுக்காக தனஞ்சய் ராவ் இஸ் த சீஃப் இன்ஜினியர். He has been with us in 2004 to 2009 and then joined back as 2010. He has been a part-time guy and now he has taken over the battery design and development 3 years ago in September 2021. He has taken over. அவர் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, நான் இடையில தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அவர் சிரிக்காக்குளம் விசாகப்பட்டினம் பக்கத்துல ஆந்திரால இருந்து வர்றாரு. So over to you, Danu. Explain what innovations you have done in battery pack. Thank you, sir. Thanks for the great opportunity. So, in this battery pack, as Vikraman explained, the space we have 1.8 meter length, 1.4 meter width. In this width, we want to get the best range. As Mr. Velusamy explained, 500 kilometer real driving range we want to get. If you want to get real driving 500 kilometer, actually, you need 80 kilowatt hour, somewhere 78 to 80. If you want to make 80 kilowatt hour in this space, you have to use a NMC, nickel, manganese, cobalt. But we don't want to use it because we want to use a LFP, which is lithium ferrous phosphate, which has got best safety, best long life, longevity, and best fast charging capability. So we want to use LFP chemistry rather than NMC. So LFP comes with around 25 to 30% energy density lower, watt hour per kg. If you take one cell, how much kg, in that how much watt hour? So 25% lower. So in this space, typically if you use a LFP cell, it will become 60 kilowatt hour ideally. If you take a standard traditional battery technology now, cell module pack. So cell to module, you need space for the mounting, additional space between the cells, out of clamping mechanism. So we come with a very unique, our Mahindra patented cell to pack technology. In this I will explain, there is a unique compact lean module and then you take it into cell to pack. In this 2 changes we did. One is standard LFP cell chemistry. If you take 160 watt hour per kg typically in the market, we have gone to advanced cell chemistry. So that is giving us one notch, which is around 190 watt hour per kg. That is bridging some gap. Then this cell to pack technology, which I will explain. With this we are able to make 141.5 watt hour per kg at the pack level. This is in the LFP chemistry total, the best is 140 watt hour per kg. Best of the best OEMs. We crossed that bridge. We made 141.55. I am very proudly to say we are the highest in the cell to pack category, LFP chemistry. So in the cell to pack, what you can see here, we have 16 cells in a module and we have a very thin plate on the top and then you mount it. You can see tightly packaged. There is no much space left in this. So that is helping us to take higher energy in the available space. That is one point. So what Dhananjay is saying, அந்த என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு 2 டயருக்கு இடையில நம்ம சேஃப்டி எல்லாமே நம்ம மெக்கானிக்கலாக பார்த்தோம். இவருக்கு கிடைச்ச இடம் இவ்வளோதான்.
இங்கேருந்து அது வரைக்கும். அப்புறம் இந்த வித்து தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. இதில் கிடைச்சிருக்கிறதுல வந்து நீங்கள் இதெல்லாம் இந்த கனெக்டர்லாம் பார்க்குறீங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கனெக்டர்ஸு, ஸ்லோ சார்ஜிங்காக பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எல்லாமே இங்கே பார்க்குறீங்க. இது வந்து ஏசி கனெக்டரு, டிசி கனெக்டர். அப்புறம் வந்து இந்த பவர் அவுட்புட் வந்து நம்ம வெளியில் போகுது. பவர் அவுட்புட் போய் மோட்டாருக்கு போகுது. நம்ம கூலிங் சிஸ்டத்துக்கெல்லாம் இது போகுது. ஸோ இந்த அவுட்லெட் எல்லாமே இங்கே இருக்குது. சார்ஜிங் அவுட்லெட் டிசி ப்ளஸ் இது வந்து டைரெக்டாக டிசி வருது. ஏசி அவுட்லெட் இங்கே இருக்குது. இதில் தான் வந்து நம்ம இந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் உள்ளே உட்காந்துருக்குது. இப்போ நீங்கள் முக்கியமாக இங்கே பார்க்குறது என்னென்னா, இந்த சார் என்ன சொன்ன வந்தார்னா, எனக்கு வந்து 2 கெமிஸ்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து எல்எஃப்பி கெமிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து என்எம்சி கெமிஸ்ட்ரி. எல்எஃப்பி கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். இப்போ ராஜஸ்தான் மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரிஸ் வரைக்கும் போகுது. 60 டிகிரிஸ் போகும்பொழுது செல்லில் இந்த ஹோல் 128 செல்லில் வந்து எனக்கு 200 ஆம்ஸ் 194 ஆம்ஸ் இருக்கு. அந்த 194 ஆம்ஸை நான் வந்து 60 டிகிரியில் வெளியில் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இந்த செல் வந்து டீரேட் பண்ண தேவையில்லை. இதே என்எம்சியாக இருந்ததுன்னா நான் டீரேட் பண்ணி ஆகணும். என்எம்சி வந்து உங்களுக்கு அந்த ஹை டெம்பரேச்சரில், ஹை ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் ஒர்க் பண்ணாது. அப்போ சார் என்ன சொல்ல வந்தார்னா, எனக்கு வந்து இந்தியா கண்டிஷனுக்கு எல்எஃப்பி செல்லு தான் வேணும். பட் இந்த எல்எஃப்பி செல்லில் ஜென்ரலாக அதனுடைய எனர்ஜி டென்சிட்டி கம்மி. இப்போ இந்த ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் இது ஒரு செல். இதில் வந்து ஜென்ரலாக எனர்ஜி டென்சிட்டி கம்மி. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அட்வான்ஸ்டு செல் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து நான் வந்து செல் டு மாடல் டு பேக் அந்த மாதிரி நான் போயிருந்தா, இங்கே வந்து நான் செப்பரேட்டாக ஒரு கேசிங் போட்டு ஒரு மாடலில் போட்டுட்டு செல்லெல்லாம் தெரியாமல் அதை இங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்தேன்னா நான் இவ்வளோ செல் இதில் போட முடியாது. ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரி செல் ஓப்பனாக தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். இதுக்கு முன்னாடிலாம் செல் வந்து ஒரு சூட் கேஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே செல்லை போட்டு வச்சிருவாங்க. அந்த சூட் கேஸே வந்து நிறைய இடத்த அடைச்சிக்கும். அதே வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிடும். இப்போ நான் எல்எஃப்பிக்கு ஏற்கனவே என்எம்சி விட எனர்ஜி டென்சிட்டி கம்மி, அதையும் வந்து நான் சூட் கேஸ்குள்ளே போட்டு வச்சுன்னா இன்னும் வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் குறைஞ்சிரும். இந்த 2 ஃபேக்டர்னால எனக்கு வந்து 80 கிலோவாட் ஹவர் வர வேண்டிய இடத்துல 60 தான் வரும். 60 வந்ததுன்னு எனக்கு 500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரும். அதுக்காக ஒரு சார் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த எல்எஃப்பிலேயே மிகச்சிறந்த எனர்ஜி டென்சிட்டி, ஹையஸ்ட் எனர்ஜி டென்சிட்டி இல்லை செல்லை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். 2வது வந்து இந்த மாடுலை தூக்கி எறிஞ்சிட்டு நேராக செல்லை இங்கே பேக் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக செல்லை பேக் பண்ணிவிட்டு எவ்வளோ அதிகமாக நம்பர் ஆஃப் செல்லை நம்ம போட முடியுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் செல்லை போட்டுட்டு 128. இதுதான் ஒரு செல். இது ஒரு செல். இது லாங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, கனெக்ஷன் வந்து இங்கே மட்டும்தான் வருது. இங்கெல்லாம் எது இல்லை, இங்கே மட்டும்தான் வருது. இதே இப்போ ஹாஃபாக இருந்துன்னு வச்சுக்கல, அது வந்து பிரிஸ்மேட்டிக் செல்னு பேர். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், இங்கே ஒரு கனெக்ஷன் வந்துருக்கும் இடையில. இப்போ இது வந்து இப்படி இருக்கு, இதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், சின்னதாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், இதே மாதிரி இங்கே ஒன்று 2ஆக இருந்திருக்கும், அங்கே ஒன்று 2ஆக இருந்திருக்கும். அப்போ இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு செல்லுக்கு அவைலபிள் கிடையாது. அப்போ எனர்ஜி வந்து குறைஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பிளேடு செல்லில் வந்து ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ். எல்எஃப்பியில் வந்து பிளேடு செல்லில் என்ன முக்கியமான அட்வான்டேஜ்னா, நீங்கள் வந்து ஸ்பேஸை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் செல்ஸ் போடுறது வந்து உங்களுக்கு அதிகமாக போட்டு ஸ்பேஸ் வந்து இது வந்து பிளேடு செல்லு. பிரிஸ்மேட்டிக் செல்லு தான் ஜென்ரலாக அவைலபிள். இது வந்து இதில் பாதியாக இருக்கும், கிட்டத்தட்ட இதில் பாதி இவ்வளோதான் இருக்கும் பிரிஸ்மேட்டிக் செல் அப்படிங்கிறது. அப்போ என்ன அதுக்கும் உங்களுக்கு வந்து டெர்மினல்ஸ் வந்து 2 மடங்கு ஆகிடும். அதுக்கு ஒயரிங் ஹார்னஸ், வெல்டிங்கு, அதனுடைய பஸ் பாரு எல்லாமே அதில் வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து ஒரே கனெக்ஷன், அவ்வளோதான் முடிஞ்சது, அதோட சரி. ஒரே ஒரு இதுதான் வரும், இல்லைன்னா 2 இது வந்திருக்கும் இந்த மாதிரி. இப்போ இது காட்டில் பாத்தி போடுற மாதிரி தான். இப்போ ஒரு காட்டில் வந்து நான் 2 பாத்தி போட்டேன்னு வச்சிங்களேன், வளநிலை குறைஞ்சு போயிடுதுல்ல. இது அதே தான், வேற ஒன்றும் இல்லை, அந்த இதுதான். ஸோ அதனால என்ன ஆகுது, நமக்கு வந்து எல்எஃப்பியில் வந்து 79 கிலோவாட் ஹவர் கொண்டுட்டு வந்தது 2 பேட்டன்ட். ஒன்று வந்து செல் டு பேக் டெக்னாலஜி, அனதர் வந்து இந்த செல் கெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் செல் கெமிஸ்ட்ரி, தேர்டு வந்து பிளேடு செல். இந்த மாடலில் வந்து நிறைய டெக்னாலஜி அவர் சார் பண்ணியிருக்காரு. அதை he will explain now. Now I will take you through the electrical architecture, followed by mechanical. I will explain. In the electrical architecture, basically first is you have the negative switching unit, there is a positive switching unit. So 2 functions. Whenever you want to charge the vehicle, you don't want power to come and then go to the power to the motor and the vehicle will drive. So you have to disconnect. So that is very basic function. You have to disconnect and activate. Then it has got a very advanced smart pyro fuse sensor. We are the first one in the world to use such a sensor. There is one American company who is using a smart sensor without pyro. There is a pyro sensor without the smartness.
So I will explain what is the smartness. Fire fuse sensor you explained in the airbag section. Whenever any crash event happens, immediately airbag will sense and it will give a signal. It will disconnect the high voltage completely so that passenger is taken care safe. This is one basic. In this smart sensor, there is additional feature called in case any of the short circuit happen anywhere in the vehicle or during the charging or in the grid. So within 30 milliseconds, this pyro fuse sensor can deactivate. Even there is no crash, but any higher current pulse or a high pulse happens, it will disconnect within 30 milliseconds. So we are the first one to use, and this will come into other OEMs also. அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட்டிங் வந்து இது வந்து 400 வோல்ட், ஒரு செல்லு வந்து 3.5 வோல்ட், 3.2 volt. 3.2 வோல்ட் ஒரு செல்லு, 3.2 வோல்ட் to 3.5 வோல்ட். 3.8, yes. 3. Now if you calculate, we have declared, நம்ம என்ன டிக்ளேர் பண்ணோம், 400 to 465 வோல்ட்ஸ். 400லேருந்து 465 வோல்ட் நம்ம வச்சுக்கணும். இது என்னன்னா இது சீரியலாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 3.2 மல்டிப்ளைட் பை 128 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 410 volts. 410 வோல்ட்ஸ் வந்துடுது. அப்போ 3.5 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 465 வரும். அதுதான் வந்து இந்த வோல்டேஜ் தான் வந்து இந்த 200 ஆம்ப்ஸ் கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை புஷ் பண்ணுறது. இப்போ நீங்கள் சார்ஜிங் பண்ணும்போது 400 வோல்ட் 2C நம்ம பண்ணுறோம். 400 ஆம்பியர்ஸ் நம்ம சார்ஜிங் பண்ணும்போது புஷ் பண்ணும்பொழுது 2Cனா 30 மினிட்ஸில் வந்து நீங்கள் 80 kWh ஏற்றிடலாம். 60 மினிட்ஸில் 200 ஆம்பியர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1 hour ஆகும் 80 kWh ஏறுறதுக்கு. 200 liters per hour வருதுன்னு வச்சுக்கங்களேன். 1 hour ஏற்றுனீங்கன்னா இந்த தொட்டியை வந்து நிரப்பிடலாம். இப்போ 400 liters per hour வருதுன்னா அரை மணி நேரத்தில் இந்த தொட்டியை ஃபில் பண்ணுறோம். அதான் கணக்கு. அந்த 400 லிட்டர் தண்ணி உள்ள போறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம இந்த தண்ணி தான் ஆம்பியர் வந்து தண்ணி இல்லை. இந்த 200 ஆம்பியருக்கு பதிலாக 400 ஆம்பியர் உள்ள விடுற அளவுக்கு இந்த சேஃப்டி சார் வந்து பண்ணிருக்காங்க. அதுதான் எலக்ட்ரிக்கல் ஆர்கிடெக்சர் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். செகண்ட் இன்னோவேஷன். அதே மாதிரி இந்த கிராஷ் ஏதாவது வந்ததுன்னா இதுக்கு ஒரு பைரோ சென்சார், தெர்மல் சென்சார் அப்படி இருக்குது. அதுக்கு வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஃபியூஸ் ஆகி டிஸ்கனெக்ட் பண்ணிவிடும். சின்ன ஹைட்ரோஜன் பாம் மாதிரி வரும் உள்ள technology. Yeah. Next technology I will explain in the innovation. As Velu sir explained, this cell is very big cell. Otherwise, somebody uses a small cell, then you have more connection. You can see any of the Korean or European benchmark. If you see, you will see very long bus bars. Okay. So if you see in this, it is very very small cells. Bus bar. What happened? Cell to module, module to pack. There is energy. So resistance is I square R. The more length you use, you are going to lose in the heat. So we are the smallest bus bar length in the segment. We are less than 1 meter. So if you see other comparison, they are all in the range of 5 meter to 4 meter range. So we are the smallest. So that is giving us a efficiency benefit. Cell to pack losses, we are less than 2%, whereas the benchmarks are in the range of 4%. That is direct benefit to range. So சார் என்ன சொல்ல வர்றோம்னா, இப்போ நான் செல்லில் வந்து ஒரு 0.62 கிலோவாட் ஹவர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு செல்லுலையும் நான் வந்து 128 செல்லு போட்டிருக்கேன். அந்த 128 செல்லு போட்டோன்னே எனக்கு வந்து 79 கிலோவாட் ஹவர் வருது. இப்போ செல்லில் மட்டும் தனியாக நான் மெஷர் பண்ணிவிட்டு இந்த செல்லெல்லாம் பேட்டரி பேக்கை இன்டகிரேட் பண்ணோன்னா எனக்கு 2% இது வந்து ட்ராப் ஆகும். பட் இன்டர்நேஷ்னலாக வந்து மேக்ஸிமம் வந்து கிட்டத்தட்ட 4% போகுது. அது ரன் பாதியாக குறைச்சிருக்குது. என்ன காரணம் அப்படி சொல்கிறாருன்னா, பவர் வந்து வோல்டேஜ் மல்டிப்ளைட் பை ஆம்பியர். ஆம்பியர் வந்து இந்த கேபிளில் தான் இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அது வந்து ஆம்பியர். அந்த ஐ வந்து இதில் இந்த கேபிளில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஐ வந்து ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா. அப்போ வந்து அந்த தெர்மல் லாசஸ் எப்படின்னா I² into R. ஆர் வந்து கேபிளுடைய ரெசிஸ்டன்ஸு, I² வந்து எவ்வளோ கரண்ட் அதில் போகுது அப்படின்னு. இப்போ கேபிளுடைய லெங்த் அதிகமாக இருக்க கரண்ட் போக போக I² R வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இந்த கேபிளுடைய லெங்த்தை குறைக்க உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் அவர் சொல்கிறாரு. நம்ம வந்து பிளேடு செல்லு போட்டும் பொழுது நம்முடைய கேபிள் லெங்த் வந்து ரொம்ப கம்மியானதுனால நமக்கு வந்து இந்த பேக்கினுடைய எண்ட் டெலிவரி இங்கே வருது பார்த்தீங்களா, அது வந்து 4% ஓஇஎம்க்குலாம் இருக்குது, நமக்கு வந்து 2% இருக்குது. அந்த 2% நமக்கு வந்து பெனிஃபிட் ஆகுது. அதான் வந்து அந்த எலக்ட்ரிக் ஆரிஜின் ரூல் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சின்னு இருக்கும். அதுதான் இது பெஞ்ச்மார்க் ஆயிடுச்சு. இது மற்றவங்களுக்கு பெஞ்ச்மார்க்.
Second different what uniqueness in this cell, all the cells and module are thermally glued to the cooling plate. Okay. In case of other battery pack, you will see they use only pure thermal paste. It is not a glued. Advantage is we are using a structural glue between this two module and cell to the cooling plate. Okay. So with that we are able to sustain higher G load. As Velusary explained earlier, 50 G shock, nothing happens. We run a 22-ton truck on the module literally. Yes. Nothing happens. We demonstrated yesterday. So that's the advantage of using the structural glue on the top and thermal glue on the bottom. So still we maintain watt per meter Kelvin. We use best 1.2 watt per meter Kelvin to project the heat. So that is one biggest uniqueness in our system. வாட் இஸ் சேயிங் இதான் வந்து நம்ம செல் இதை டிஸ்சார்ஜ் பண்ண பேட்டரி, அதனால நம்ம கை வைக்கலாம். ஒன்றும் அது மற்றவங்க வந்து நினைக்கூடாது ஃபுல் சார்ஜில் கை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இது வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் பண்ண பேட்டரி டெமோக்காக. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கூலிங் பிளேட். ஆமாம் சார். இதில் வந்து வாய்க்கால் மாதிரி தண்ணி நிறையா போகுது. இதில் இது வந்து 2 பிளேட்டு. இதை வந்து நம்ம பிரேசிங் பண்ணியிருக்கோம். கீழே ஒரு பிளேட்டு, மேலே ஒரு பிளேட்டு. கீழே இருக்கிற பிளேட்டு ஃப்ளாட்டான பிளேட்டு, மேலே இருக்க தான் வந்து இது தண்ணி போகுது. இது ஆக்சுவலாக உட்காந்துருக்கும் பொழுது இப்படி தான் உட்காந்துருக்கும். இது மேலே தான் செல் உட்காரும். இந்த கூலிங் டனலில் கீழே தான் உட்காரும் செல். இப்படி செல் உட்காரும். இது வந்து கூல் பண்ணுது. இதுக்குள்ளே தான் தண்ணி போயிட்டு வருது. அங்கே பார்க்கலாம். இது என்னன்னா இந்த இதில் தான் வந்து கான்டாக்ட், இந்த இதில் தான் தண்ணி பட்டு, இந்த ஏரியாவில் தான் தண்ணி பட்டு அதை அந்த நீங்கள் சார்ஜிங் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் உள்ளே போகுது பார்த்தீங்களா, I²R, அந்த லாசஸ் ஹீட் வருது பார்த்தீங்களா, அந்த ஹீட்டை வந்து உறிஞ்சி எடுக்கிறது இது. இப்போ வந்து நம்ம சொன்னோம் 200 amps 1 hour நம்ம உள்ளே விட்டோம்னா நமக்கு வந்து 80 kWh 1 hour ஆகும். இப்போ வந்து நான் 400 amps விடும் பொழுது எனக்கு வந்து 30 minutesலேயே ஆகும் அப்படின்னு சொன்னோம். 400 ampsனா I²Rன்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 400 ஸ்கொயர். இந்த ஹீட் லாசஸ் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகணும், இந்த சர்ஃபேஸ்ல இருந்து இந்த கூலிங் பிளேட் வழியா நான் வந்து உறிஞ்சி எடுக்கணும். அந்த ஹீட்ல உளுந்து அப்போதான் வந்து பேட்டரி ஹீட் ஆகாது. இல்லைன்னா அந்த நீங்க சார்ஜ் பண்ண பேட்டரி ஹீட் ஆகும். இப்போ நீங்க மொபைல்ல வந்து நீங்க சார்ஜ் பண்ண போடுறீங்கன்னா கரண்ட் உள்ள போக ஹீட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த I²R தான். அந்த ஹீட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு I²R. இப்போ இந்த பேட்டர்ன் இருக்கு, இந்த கூலிங் பிளேட் பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட மல்டிபிள் இட்ரேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணோம். இந்த ஹோல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பேட்டரி மவுண்டிங் ஹோல்ஸ். நம்ம சொன்னோம் 50G அதை தாங்கிக்கணும். அதனால பெரிய போல்ட் போட்டிருக்கு. ஸோ இந்த கூலிங் வந்து கொஞ்சம் வளைச்சி விடுது பாருங்க அது. ஸோ இந்த கூலிங் பிளேட் தான் வந்து கீழே இருக்கு. அதுக்கு மேல தான் பேட்டரி. ஸோ சார் சொல்றது அந்த கூலிங் எஃபெக்டிவ் கூலிங் அப்படின்னு சொல்றது பாத்தீங்களா, அதான் சொல்றாங்க. Many Europeans, if you compare cooling plate, this cooling plate totally different. It is designed for Indian application. India will see 55 degree max temperature, very high temperature, yet we are using 400 amps current, which is really high, such a large cell. So here we need very effective cooling, and also we wanted gluing on the other side. So this is very different pattern how we are doing, single inlet, 2 outlet, and when the cooling, if you see, the supply comes through this, it becomes cold, and as it goes into 3 channel, it is hotter, further hotter. So we have followed a particular pattern wherein average of this hotter, little hotter, more hotter, less like this, and average of all the cells we made uniform. Okay. Because in the pack, any one cell reaches maximum temperature, you cut off the charge. In the discharge also. 128 செல்ல ஏதாவது ஒன்னு அதிக டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா you cut off. So the cell to cell variation is global best is 5. We are less than 3. கூலிங்ல within the cell to cell variation surface temperature நீங்க மெஷர் பண்றீங்க. நீங்க வந்து இப்போ 200 ஆம்பியர் விட்டு நீங்க 1 hour 80 kWh லோட் பண்றீங்க. அப்போ வந்து இந்த கூலிங் சிஸ்டம் ஆக்டிவேட்டா கூலிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தும் இந்த கூலன் டெம்பரேச்சர் வந்து இங்க மெஷர் பண்ணீங்கன்னா அதிகமா இருக்கும், இங்க மெஷர் பண்ணீங்கன்னா கம்மியா இருக்கும். எங்க இன்லெட்ல வருதோ அங்க கம்மியாகும், எங்க லாஸ்டா இருக்குதோ அங்க அதிகமா இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் வந்து 5 degrees மேல போகும். நம்ம மெஷர் பண்ணது வந்து 3 degrees. சில பேட்டரிலாம் 12 வரைக்கும் போகும். We use topology. There is a technique called how do you see this height is not different. It's not same. This height is different. This height is different. Cross section is different. And wherever we wanted, we fine tuned. So topography we have used to get the best out of 35 simulations. Some of the other OEM, if you see, they use small plate, multiple cooling connections. What happens when you use multiple cooling connection inside the battery? There is a chance for leakage.
In our battery, there is no joint at all inside the battery. The no single joint in the battery. Right now, even Europe, no CTP is not yet in present. They are also working. India, we are the first one to use, and even China and Europe, they are working on such a technology. Second, as Velusamy explained earlier, in the battery pack, anywhere you hit, anywhere, so it is able to take 200 kilonewton absorption crash load. You can see this is extrusion. Take all the load. All the load it can absorb. So already vehicle is 20 ton, protecting 20 ton it can. This can absorb. Similarly, even in front also, though already BAW is protecting, we also have in the front rear side, anywhere you can hit the 20 ton, nothing happens to the battery. இதான் வந்து INR. Okay. இதுக்கு அதுக்குள்ள மறுபடியும் வச்சுக்கும். ஸோ இது வந்து ஒரு உள் வளையம்னு சொல்றது. அப்ப அது இல்லாம அந்த ரிங் அங்க இருக்கு. ஸோ டோட்டல் வந்து 750 கிலோநியூட்டன், அபவுட் 75 டன் லோட் இருந்தால் தான் நீங்கள் இது இப்போ இந்த பக்கத்திலே வர முடியும். அதனால தான் அந்த ட்ரக்கு ஏறினதுக்கு அந்த கிராஷ் அடிச்சதுக்கு இது எதுவுமே ஒன்றுமே ஆகாது. And second thing we did very specific to India. Many of the pack, if you see, there is a bottom cover. If there is a crack, water will leak into the cell area, which will lead to short circuit. What we did in Indian roads are not so good as Europe or anywhere. So we have one is this cooling plate, which is sealing, as Velusamy explained. There is one more protection cover on the bottom. So with a gap of certain millimeter, so it gives two advantage. When there are small minor impacts, it will crush. It will be able to take loads. There is stiffener plates inside. Second is, even if I had bad some by mistake I drive on a road, even there is a crack in the bottom cover, cell is protected. Water cannot enter into this. We have a double protection in our battery. This is very unique. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 15 மில்லிமீட்டர்ஸ் விட்டுட்டு இது ஒரு கவரு. அதான் கூலிங் பிளேட் நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் கூலிங் பிளேட்டு. அதுக்கு இடையில விட்டுட்டு நம்ம ஒரு கவர் இருக்கு பாருங்க. ஸோ இந்த கவர் வந்து நல்லா ஸ்டிஃபான கவரு. இந்த கவர் இதை தாண்டி தான் அதை தாண்டி கூலிங் பிளேட் தாண்டி தான் நீங்க செல்லுக்கு போக முடியும். இங்க சைட்ல எல்லாம் ஃபுல்லா ப்ரொடெக்டட், ரொம்ப மேசிவா ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம். யா, முரட்டு சிங்கம். And water connection, no joint inside. You can see connection is only outside the battery. Yeah, anytime. இங்க பாருங்க, இங்க no connection inside. இத க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா even if there is a leakage, it will only leak outside, not inside the battery. Inside. This is our patented unique compact lean module. In this, as I explained, 16 cells are there. Then we have advanced cell supervisory circuit. This PCB board, you can see there is a chip inside. So what it does is, every cell voltage it will measure, and this is like a this will communicate back to BMS, which is master. This is slave. Every lean module has one such a PCB board. So it will control each of the every cell voltage it will measure, and critical 3 locations we are measuring temperature of each of the cell. Depending on the max temperature, it will control when to on, when to switch on the cooling system, when to switch off. If there is any issue, it will immediately communicate back to master BMS. So that kind of architecture. Second is, if this CSC is directly welded to the cell, again this is advantage. If I keep this part separately, there is one more wiring harness which add to higher voltage. In fact, some of the European who are remote, they are going back to this kind of rigid PCB directly. So it is very efficient. So what is saying, the ஒவ்வொரு செல்லும் இப்போ வந்து 16 செல்ஸ் ஒரு மாடல்ல, 8 மாடல் 128 செல்ஸ். இந்த 16 செல்ஸ்ல ஒவ்வொரு செல்ல இருந்து நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்றோம். இந்த 16 செல்லுக்கு 3 இடத்துல இருந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்றோம். டெம்பரேச்சர் மெஷர் பண்ணிட்டு இந்த செல் சூப்பர்வைசரி சர்க்யூட்னு இதுக்கு பேரு. அதுக்குள்ள இங்க ஒரு பிசிபி இருக்கு. இங்கேயே வந்து அந்த வோல்டேஜ் மானிட்டர் பண்ணுது. இந்த வோல்டேஜ்ல ஏதாவது பிரச்சனை டக்குன்னு அதை வந்து கம்யூனிகேட் பண்ணிடும். இங்க பிஎம்எஸ்க்கு, பேட்டரி மேனேஜ்மெண்ட் மாஸ்டர் உள்ளே இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து டிலே ஆகக்கூடாதுன்ட்டு நம்ம உள்ள வச்சிருக்கோம். டக்குன்னு இன்ஸ்டன்டா ஒன்று. ஏன்னா இது வந்து ஹை வோல்டேஜ் சிஸ்டம். இதுல இருந்து நம்ம எங்கேயும் தூரம் எடுத்துட்டு அப்புறம் அங்கிருந்து ஒளியில ஒயரிங் எடுத்துட்டு அதுக்கு டிலே ஆகும். இங்க இமீடியட்டா இங்கேயே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இங்கேயே வந்து பைரோ வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். வோல்டேஜ்ல ஏதாவது பிரச்சனை, சர்ன்னு கரண்ட் கீழே இறங்குது, ஏதோ எர்த் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் இதனுடைய இது. இதுல பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சரும் மெஷர் பண்றது. இந்த டெம்பரேச்சர் எதுக்குன்னா, நம்ம வந்து சார்ஜிங் பண்ணும்போது அதனுடைய டெம்பரேச்சர் அதிகமாகாது. அதே மாதிரி வோல்டேஜ் எதுக்குன்னா, வோல்டேஜ் வந்து ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. செல் டு செல் வேரியேஷன் should not be there. ஸோ வோல்டேஜ், கரண்ட் அண்ட் டெம்பரேச்சர் அதை வந்து கண்டினியூஸாக மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாடல்லையும். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாடலில் வந்துன்னா அந்த மாடல் மட்டும் டக்குன்னு தூக்கி எடுத்துடலாம், டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டு அதுக்கு அடுத்த மாடல் வந்து வச்சு வரும். இதில் முக்கியமான ஒரு இது நம்ம சிறப்பம்சம் வச்சுருக்கோம். சார் வந்து 97%
யூ கேன் யூஸ் வாட் எவர் வி ஹவ் டிக்ளேர்ட். இன்னொரு 3% நாங்கள் உள்ள வச்சிருக்கோம். இப்போ ஜீரோன்னு காட்டுதுன்னு வச்சுங்களேன், அது ஆக்சுவலாக ஜீரோ கிடையாது. ஓகே, 3% நம்ம வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி வேலு நான் வந்து இப்போ ஊட்டியில் இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் ரேஞ்ச் குறைஞ்சிருச்சு, ஏதாவது பண்ண முடியுமானா ஓடிஎம் மூலமா ஒரு 3% ஆக்டிவேட் பண்ணா அது ஒரு 20 கிலோமீட்டர். ஆமா, எமர்ஜென்சி நீங்க அன்லாக் பண்ணுவீங்க. அன்லாக் பண்ணுவோம், அன்லாக் பண்ணி கொடுப்போம். அப்புறம் ஜீரோல இருந்து மறுபடியும் 3% போகலாம். நீங்க 15-20 kilometers you can drive. ஒரு சார்ஜர் தேடி போயிடலாம், இல்ல ஒரு சேஃபான இடத்துக்கு நீங்க போயிடலாம். Even 0 kilometer you can revive. You will get another 20 kilometers so that you can reach nearby charging station. அதான் that is very first we are only giving, nobody else is giving. இது வந்து அது ரிவைவல் மோட்னு சொல்றது. இது வந்து இந்த பேட்டரி டெக்னாலஜில இருக்கிற மிகப்பெரிய உன்னதமான பெரிய விஷயம் அந்த மாதிரி கொடுக்கறது. And விக்ரமன் வந்து வீட்டுல மறைச்சு வச்சிருப்பாங்கல்ல, ஆமா, பணமே இல்ல அப்படின்னு அம்மா வந்து ஒரு 20 ரூபாய்க்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த 20 கிலோமீட்டர் தான் அவங்க அம்மா கொடுக்குற பணம். As Vikraman explained, so we are typically many of the battery have either 2 point or a 4 point which are connecting to the BAW. In our case, we have 8 connections. You can see here total 8 connections which are rigidly connected, the battery pack to the BAW. That's why our vehicle battery, along with the battery, it is having highest torsional and bending stiffness. So we are utilizing the one is very rigid cell and cell to pack and then coupled to the BAW. So that's why we are the best in bending stiffness and torsional stiffness. So if you see the periphery, not only the periphery is connected. Okay. All periphery பாத்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லா பெரிஃபெரி ஃபுல்லா கனெக்டட் ஆயிருக்கு. போல்ட் 27 bolts. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க வந்து 1 2 3 4 இந்த சென்டர்ல 4, இந்த சென்டர்ல 4, அப்புறம் சுத்தி. சோ இது வந்து ஒரு சிங்கிள் யூனிட் BAW and the battery is behaving ஒரு சிங்கிள் யூனிட் ஆயிருக்கு. அது வந்து பெரிய போல்ட் இது. ஸோ அதனால தான் வந்து அந்த 50G லோட தாங்குது. ஸோ பேட்டரி வந்து எந்த மூவ்மெண்ட்டாவது மைக்ரோ மூவ்மெண்ட் இருந்ததுன்னா டைனாமிக்ஸ் அடிவாங்க. அதனால தான் இந்த ஏரியாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல அகலமாக நல்ல ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் வந்து போய் அது பட் ஆகுது, அந்த லோடு எடுக்குது. Yesterday we have shown on the cell nail penetration. Yes. So our cell we have demonstrated one benchmark cell. When you put nail penetration, it will catch fire. In our cell we demonstrated horizontally we did nail penetration, nothing happens. In vertical also we did, nothing happens. So that is such a safe. கீழ இருந்து ஏதாவது ஒரு ஆணி மாதிரி உள்ள வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ வந்து இதுல வருது, ஏதோ ஒரு இடத்துல போறீங்க, ஏதோ ஒன்று இடிச்சுட்டு இது ஒரு ஆன் மாதிரி குத்திடுது. இதில் நம்ம டயரில் குத்துற மாதிரி இதுலையும் குத்துருது. அது கீழே தானே இருக்குது. அதை அந்த ப்ரொடெக்ஷன் லேயர் பேர்ஸ் பண்ணிக்கிட்டு உள்ள ஆணி வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இந்த செல்லுக்குள்ளே இறங்கினாலும் ஒன்றும் வெடிக்காது. அதான் நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நெயில் பெனிட்ரேஷன் டெஸ்ட்னு சொல்லி பார்க்குறது. நெயில் பெனிட்ரேஷன் வந்து டயரில் ஆச்சுன்னா பஞ்சர் ஆகிடும், பேட்டரியில் ஆச்சுன்னா வெடிச்சிடும். ஆனால் இந்த அட்வான்ஸ்டு பொறுத்த வரைக்கும் வெடிக்கவே வெடிக்காது. இது வந்து அதுக்கு தான் இதை வந்து ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்கிறது. இதை என்ன பண்ணாலும் அது தாங்கிக்கும். ஃபயர்ல போட்டாலும் சரி, தண்ணியில போட்டாலும் சரி, நெருப்புல போட்டாலும் சரி, வைப்ரேஷன்ல போட்டாலும் சரி, ஷாக்ல போட்டாலும் சரி, இந்த பேட்டரி மட்டும் புத்தா மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு his name is ஸ்மைலிங் புத்தா. like internal code name. ஆமா, ஸ்மைலிங் புத்தா. Yes, like this we did more than 100 nail penetration tests in the cell level, and even at the pack level we have done more than 8 tests, thermal propagation tests. Nothing happens. So our ARA representation from India, regulatory, they and EDR team went to XEV Germany. We have shown them, in front of them we did test, we got the certificate yesterday. More than the IP67. IP67 we are already meeting. That's LKG. Yeah. We have shown 24 hours. Battery build lab you can take it. Now we have seen pack and module. Yes. Next biggest part is the main frame, which is acting as a structural member for the crush load as well as battery pack. So this is aluminum high strength extrusion, 5000 6000 series, very highest grade of strength. So it is not casted anything. We take such a extrusion, separate members, front, rear, LHRH, and then we bring together and do a CMT welding. That CMT is cold metal transfer. Why use CMT, not TIG or MIG or laser? It has very less heat input, very less distortion, very accurately maintain the geometrical dimensions. So we use such a technology. This technology is done at one of the company called Fronius, Austria. We did more than 25 different types of welding, where you start if you start from here and these two corners behave differently. If you start from here like this series, if you follow, it will behave differently. We have to do many optimization. This is most complex. So we did all that, improved the technology and then brought it to India. Our partner is doing in India. This whole frame. நம்ம வந்து இது ஸ்க்ரூ போட்டு டைட் பண்றதுல
நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த வெல்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கோல்டு மெட்டல் டிரான்ஸ்ஃபர்னு இது பேர் இருக்கு. இந்த இது இப்போ இந்த CO2 வெல்டிங்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஜமஜான்னு இருக்கும். இது இந்த இந்த வெல்டிங் ப்ராசஸ்ல வந்து இதுல இருந்து அப்படியே மெட்டல் மெல்ட் ஆகி இதுல இருந்து மெல்ட் ஆகி அப்படியே இது ஃபார்ம் ஆயிடும், பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். பயங்கர ஸ்ட்ரென்த்து. பட் ஏன்னா நீங்க மாடல் போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்க பர் ஃப்ரீ வெல்டிங் வந்து உங்களுக்கு தேவைப்படும், வெரி அக்யூரேட். இப்போ நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு இதை இப்படி இங்கே வெல்டு பண்ணுறதுனால பார்ட் வந்து டிஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து அதை கோல்டு மெட்டல் டிரான்ஸ்ஃபர்னாலும் கிட்டத்தட்ட ஹை டெம்பரேச்சர் தான் அது நடக்குது இல்லைங்களா, அதனால் அது வந்து டிஸ்டார்ட் ஆகும் பார்ட்டு. இப்போ நீங்கள் இந்த மாடல் இதில் வந்து மவுண்ட் பண்ணுறீங்க, இதில் தான் வச்சு மவுண்ட் பண்ணுறீங்க, இதுக்குள்ளே வச்சு இதில் மவுண்ட் பண்ணுறீங்க. மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் பிளேட் சீலிங்காக போடுறீங்க பார்த்தீங்களா, இந்த சர்ஃபேஸ் வந்து எல்லாமே ட்ரூவாக இருந்தால் தான், ஒரே பிளேனில் இருந்தால் தான் அந்த பிளேட் போட்டோடனே உங்களுக்கு சீல் ஆகும், இல்லைன்னா சீல் ஆகாது. சீல் ஆகலைன்னா தண்ணி உள்ள போயிடும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து இவ்வளோ பெரிய பார்ட்டில் நீங்கள் அங்கே BIWல பார்த்துருப்பீங்க, கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும், 2 mm தான் இருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த 550 கிலோ பார்ட் எடுத்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும்போது அவங்க மெக்கானிக் வந்து தடுமா இருக்கக்கூடாது. ஸோ அதான் வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து மேபி யூ கேன் ஷோ த சிமுலேஷன் ஹவ் யூ டு, அது ஹீ கேன் இன்டர்லை மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு எப்படி பண்ணாங்க. இந்த வெல்டிங் ப்ராசஸ் வந்து கோல்டு மெட்டல் வெல்டிங் ப்ராசஸ் he can so you can run as a separate one. And one we have the emergency vent wall, which you can see here. I will explain on that. It is much better here. It's the vent wall. You can in come case this way. if the battery hits up, அந்த உள்ள கேத்தோட ஆனோட எரியுது பாத்தீங்களா, அது வெளியில வரதுக்கு தான் அந்த vent wall. You can come from this way, it is better. So two things. One is the battery pack, when it go to high altitude, it will go to Leh Ladakh. Then very high altitude, 5000 meter. Then inside it will build about 300 millibar negative pressure. That time it cannot survive. You need to breathe the air. So we want air to come in, go out, but we don't want humidity to go. So we have a very special wall called emergency vent wall. It has two functions. One is this breathing function. As I explained, depending on the altitude, it will adjust. Only air will go, no humidity will go. One here, one on the front. Second, even though we did more than... You have to explain how the humidity is removed. So in this there is a PCV wall inside. So it's like a membrane which will allow only the air to pass, no humidity it will allow. So the PCV wall has a membrane H2O. அந்த பெரிய மாலிக்யூல் அதுக்குள்ள போக முடியாது. O2 N2 அது மட்டும் போகலாம். இப்போ வந்து இங்கே சென்னையில் வந்து 1000 மில்லிபார் இருக்கு. அங்கே லே லடாக்ல வந்து கிட்டத்தட்ட 650 700 மில்லிபார், 650 அரௌண்ட் -350. அப்போ வந்து இது வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். இங்கே வந்து வேக்குவமாக இருக்கு இல்லைங்களா, வெளியில் வரும், ஏன்னா இது ப்ரெஷரைஸ்ட். அப்போ வந்து இதை ஃபுல்லாக பிளேட்டை பிடிச்சி தூக்கி விடும், இல்லைன்னா ஏன்னா பெரிய பிளேட் இல்லைங்களா, அந்த ப்ரெஷர் குக்கிற மாதிரி இந்த பிளேட்டை உப்பி விட்டுரும். ஸோ அதனால வந்து இது வெளியில் வரணும், அதுக்காக வெண்டிலேஷன். மறுபடியும் வந்து நீங்கள் சி லெவலுக்கு வர்றீங்க அப்படின்னா காற்று மறுபடியும் உள்ளே போகும். ஏன்னா இது 650 தானே இருக்குது. அங்கே லேக் போயிட்டு நீங்கள் கீழே வர்றீங்க அப்படின்னா 650 தானே இருக்குது. அப்போ வர 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 காற்று உள்ளே போகணும்ல. இதில் ஹியூமிடிட்டி போச்சுன்னா இதை போய் கனெக்டரில் பாய்ச்சிரும். அப்போ வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு ஏர் மட்டும் உள்ளே போகும். இது ரெண்டு இடத்துலையும். Second function is also called emergency vent wall. So degassing. So I'll explain what even we did many times TP. It doesn't happen thermal runaway in our pack for sure. But even for some reason something happen, if it happens, the design is done such a way. When one cell vents, there will be about 20 gram per second gas will come out, which is really low for this kind of a cell. When such a gas comes, even we take very worst case simulation and we channelize all these gases through this channel, and whenever pressure builds beyond 50 millibar pressure on positive side, it will open. So gases will come out, because if the gas are inside the battery, it will lead to explode. So we take out the gases. It has to take out. So this is the... இப்போ அந்த வோல்டேஜில் பிரச்சனை வந்தது, இல்லை செல்லில் பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த செல்லில் வந்து ஹீட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹீட் ஆனோடனே அதோடைய கேத்தோடு ஆனோடு செப்பரேட்டர் அது மூணு வந்து எரிய ஆரம்பிச்சு அந்த மெட்டீரியல் வந்து கேஸாக மாறுறப்ப அது வெளியில் வருது. இப்போ வெளியில் வர முடியல, அது பில்டப் ஆகி ப்ரெஷர் பில்டப் ஆகி எக்ஸ்ப்ளோட் ஆகும் இல்லைங்களா. அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்றது அந்த வென்டிங். Second advantage, in a normal pouch cell, traditional pouch cell, if you take, it's very flimsy. When something happens, pouch don't have control, it can crack anywhere, it can come anywhere, so you don't have any control. But in this, it is very structural, very hard. You can see
One is that it is able to take up to 5 bar pressure, cell itself, nothing will happen. Second, if it crosses the pressure, then there is a particular vent valve given here. Sorry, this side. Yeah, this is seal here. When the vent valve opens, so we know particular which side vent valve is open, we can design. If one of the advantage of the prismatic cell, these vent gases, one is here, one is here. We channelize, there is space here, how to enter through this channel, it comes out. So this is one of Always the the vent valve location is defined. yeah. So this is covered. This is covered here. Yeah. It's open. But it's open out. It will always open there only. Wherever the reaction starts, it will open here only. Yeah. And then it is coming here very short. So if the vent valve goes, suppose it opens somewhere else, it will spoil the other cell. Other side. Yeah. So it has So to be, Yeah. from the shortest location, it has to come out. Here also we did multiple loops to best channel to come out of easily so that it will not explode. Even something happen, battery is steady, it is safe. It will open out, gas will come out, nothing will happen. No explode, no fire will happen. Even in the TP. That is one uniqueness about this design. நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் தேவையில்லை. இது சன் மாதிரி தான். சன் அவ்வளோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. பட் அதுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா ஹைட்ரஜன் ஹீலியம்ங்கிறத லைட்டஸ்ட் ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட்ஸ் தான் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதனுடைய பவர் வந்து ஹையஸ்ட்டு இல்லைங்களா? இதில் வந்து பேட்டரியில் வந்து அதே மாதிரி தான். பேட்டரியில் வந்து ஹைஃபை டெக்னாலஜிலாம் கிடையாது. ஹைஃபை ரொம்ப ரொம்ப சிம்பிள் பேசிக் தான் அதில். ஆனால் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணி உள்ளே போகக்கூடாது, அது ஒரு சிம்பிளான ரெக்குயர்மெண்ட். ஹியூமிடிட்டி உள்ளே போகக்கூடாது, அது ஒரு சிம்பிளான ரெக்குயர்மெண்ட். எங்கேயாவது கேஸ் வந்து வெளியில் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஃபாஸ்டஸ்ட் ரூட் இட் ஷுட் கம் அவுட். அது ஒரு மூணாவது ரூல். எனக்கு வந்து அதிக நம்பர் ஆஃப் செல்ஸ் தான்ப்பா போடணும். வோல்ட் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு பேட்டரி கண்டுபிடிச்சிட்டு எனக்கு வந்து ஏகப்பட்ட கேத்தோட கொடுங்க அண்ட் ஏகப்பட்ட ஏனோடு கொடுங்க, மற்றதெல்லாம் எடுத்துருங்க, எனக்கு செல் வரும் அப்படின்னாரு. அந்த ஏனோடு கேத்தோடு அவர் சொன்னது என்னென்னா செல்லை தான் சொன்னார். அது வந்து அப்போ சொன்னார் அவர். அந்த தாத்தா சொன்னதை வந்து நம்ம இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். சிம்பிள், கரெக்டுங்களா? அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா I²Rன்னு கண்டுபிடிச்சாங்க, எலக்ட்ரிக்கல் லாசஸ். கேபிளை மட்டும் என்னைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிடுறாருங்க லெங்க்த்தை. அதில் வந்து I²R. இப்போ வந்து நீங்கள் சார்ஜிங் பண்ணுறீங்க, டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க, கஸ்டமர் வந்து 20 மினிட்ஸில் பண்ணி கொடுங்க. அப்போ வந்து 400 ஆம்பியர்ஸ் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா I²Rங்கிறது 400² மல்டிப்ளைடு ஆர் இல்லைங்களா? கேபிள் லெங்க் இன்க்ரீஸ் பண்ணால் அது வந்து I²Rல அது ரேடியேட் ஆகும். அதை ஹீட் பண்ணி விட்டுரும் சிஸ்டத்தை. ஸோ அதனால் அந்த கேபிள் லெங்க்த்தை வந்து நம்ம குறைச்சிட்டோம் இந்த பேட்டரி பேக். இன்னொன்று, எல்லா செல்லுலேயும் வந்து வோல்டேஜு, ஆம்பியரு, இந்த கரண்ட்டு, அப்புறம் 3 இடத்துல டெம்பரேச்சர் ஒவ்வொரு மாடல் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த 8 மாடலையும் தனியாக பிரிச்சுட்டு ஏதாவது ஒன்று பிரச்சனைனா இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ குயிக்காக ஆக்ட் பண்ணோன்னா BMS உள்ள போடுங்க, அவ்வளோதான். சேஃப்டிக்காக வந்து கூலிங் தான் வந்து அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம். அந்த கூலிங்கை வந்து பாட்டமில் கீழே வச்சுட்டு நல்லா அது வந்து சார் சொன்னார், இதுக்கு வந்து ஒரு தெர்மல் பேஸ்ட் அடசிவ் போட்டு நல்ல அடசிவ் பிட்வீன் தட் கூலிங் பிளேட்டு. அந்த கூலிங் பிளேட்டுக்கும் இதுக்கும் இடையில எந்த ஏர் கேப்பும் இருக்கக்கூடாது. நீங்கள் 400 ஆம்பியர்ஸ் உள்ள போய் நீங்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வந்து நீங்கள் பம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த உள்ள இன்டர்னல் ஹீட் ஜென்ரேட் ஆகும்ல, அதை வந்து இந்த சர்ஃபேஸ்ல தான் நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்க. அப்போ வந்து அந்த நல்லா இப்படி டச் பண்ணாதான் அது வந்து வெளியில் வரும். கொஞ்சோண்டு வந்து லைட்டாக டச் பண்ணிருந்தா கூட வராது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அப்புறம் இந்த ஃப்ரேம் அக்யூரசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த ஃப்ரேம் அக்யூரசி, இந்த வெல்டிங் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்குறது. இதில் வந்து எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் வந்து லேசர் வெல்டிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதை விட்டுறவே கூடாது. அது விட்டுச்சுன்னா அப்புறம் அந்த செல்லு டிஸ்கனெக்ட், எல்லாமே வந்து சீரியலில் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு செல்லில் வந்து டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா கரண்டே போச்சு. Like yesterday, Velu sir shown in the presentation, launch presentation, we did 55 lakh kilometers cumulatively, all wheel put together. We have seen that durability. And we have done 35 battery packs tested in Germany. Times வந்து நீங்க சுத்திட்டு வரீங்க. Correct. Correct. And 35 battery packs we made. Actually, when we designed such a battery pack, there was no facility in India who can test it. So that forced us to go to Germany. We tested 35 packs. Meanwhile, we built our own test lab. We have 5 test beds in MRV you have shown. So we tested 35 batteries in Germany, all temperature, thermal safety, mechanical, water, dust, ingress, crash, then fuel fire test, everything tested there, proven. And also we tested another 30 packs in MRV Chennai. We tested
We also tested the line is made in China. There also we tested additional 10 packs. So fully proven. So that's why we are so much relaxed. So that's why, yesterday you have done all the demonstrations. Yes, yes. Correct. Super. So that is the smiling That is the Buddha smiling for Buddha. you. Of course, the customers will also smile. Yeah, So that's the yeah, ultimate நமக்கு அதான வேணும். yeah. Yeah. பேட்டரி Great. ட்ரைன் அவுட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. ரேஞ்ச் இந்த அளவுக்கு பக்கா ரேஞ்ச் இருக்கும்போது பேட்டரியை ஒரு 20 மினிட்ஸ்ல சார்ஜ் பண்ணும்போது இது 59 kWh இந்த ரெண்டு இது மட்டும் எடுத்துருவோம். எடுத்து அதை அப்படியே வச்சு அது 6 மாடியூல்ஸ் அவ்வளோ இதோட சாப்பிட்டு 6 மாடியூல்ஸ். ஸோ அது என்ன இருக்கோ எதுவுமே மாற்றலை நாங்கள் அதை அப்படியே போட்டுட்டோம். நான் என்னோட மோட்டோ உங்களுக்கு தெரியும், இந்தியா கஸ்டமருக்கு இந்தியா ப்ரைஸில் உலகத்தரத்திலும் மேலான காரை அந்த லக்ஸரியை வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறதா நம்மளுடைய ஐடியா. ஏன்னா நீங்கள் தான் வந்து டேக்ஸ் பே பண்ணி எங்களை படிக்க வச்சிங்க, உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கம். இது வந்து கோல்டன் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணல, ஃபாலோ பண்ணல, எவரெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணது. அந்த செட் பண்ணுறது எதுக்குன்னா மற்றவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக. அது என்னன்னா இந்தியன் கஸ்டமருக்கு இப்படி ஒரு கார் இருக்குது நமக்கு இல்லையேன்னு அவங்க ஏங்கணும். நம்ம வந்து இவ்வளோ நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து அவங்க ஏங்கணும். அதுதான் வந்து மற்றவங்க வந்து நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸை பார்த்து பொறாமப்படணும். அதுதான் அந்த எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டினுடைய கோர் பர்பஸ். நீங்கள் இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் சில கஸ்டமரோட பேசும்போது இது அறிமுகமாவதற்கு முன்னாடி அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தது, ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் இதை நேற்று ஒரு ஜஸ்ட் ஒரு 90 கிலோமீட்டர் ஓட்டிய போதே ஆக்சுவலாக இது என்ன புது லோகோவாக இருக்க அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பித்து இதெல்லாம் பிஇன்னு எழுதியிருக்கு, 9 எழுதியிருக்கு அப்படின்ட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு 10 பேர் 15 பேர் போகிற கார்லேருந்து, ஸ்பீடிங் கார்லேருந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு செல்ஃபி எடுக்கிறது, கேட்கறது, இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. ஸோ எக்ஸைட்மெண்ட்ன்றது ஃபஸ்ட்டு வந்து கண்டதும் காதல். முதல்ல வந்து அதை பார்த்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்ற மாதிரி டிசைன் பிடிச்சிருச்சு. அடுத்தது என்ன பொறுத்த மட்டும் நான் ஓட்டி பார்த்தபோது அஃப்கோர்ஸ் நான் இந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்கும், இந்த அளவுக்கு ஹேண்ட்லிங் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஈஸியாக நம்ம இதை காரை ஓட்ட முடியும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஒரு மின்சார வாகனம் இந்த அளவுக்கு ஒரு ஹேண்ட்லிங்லேயும் சரி, இந்த இடத்துல ஒரு ஈஸ் ஆஃப் டிரைவிங்லேயும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, டிசைன்லேயும் சரி, இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லையும் சரி இந்த அளவுக்கு இருக்குன்னா வந்து இது ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆனந்த அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதிர்ச்சி தான், பட் ஆனால் ஆனந்த அதிர்ச்சி. திரும்பவும் இன்னொரு வெற்றி உங்களுடைய உமரா துணியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜனவரி மாதம் வந்து இது புக்கிங் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் வந்து மக்களை சென்றாகி போகுது. ஏற்கனவே நீங்கள் ஒரு வச்சுருக்கீங்க, ஒரு நிமிடத்தில் 1,76,000ன்றது உங்களுடைய ஏற்கனவே இலக்காக இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் எந்த உயர நீங்கள் அடிக்கடி வந்து இந்த ட்வின் பீக் வச்சதுலேருந்து நீங்கள் வந்து எவரெஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொல்கிறீங்க. ஸோ வாடிக்கையாளரோட எதிர்பார்ப்பும் எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு, அவங்களோட தேவைகளும் எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு. ஸோ மஹிந்திரா வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்றிட்டே இருக்குது. ரொம்ப சிறப்பு சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.